மசோதாக்களை நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என ஆளுநர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மசோதாக்கள் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆளுநர் என் ரவி அவருக்கான அதிகாரத்தின்படி நடந்து கொள்ளவில்லை, ஆளுநருக்கு என தனிப்பட்ட அதிகாரம் இல்லை, மாநில அரசின் ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரையின்படியே ஆளுநர் செயல்பட முடியும் எனவும் தமிழக சட்டசபையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் எனவும் தெரிவித்தனர். மேலும் தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியல் அமைப்பு சட்டப்படி வரையறுக்கப்பட்ட நோக்கத்துக்கு எதிராக உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் சட்டப்பிரிவு 142 படி ஆளுநர் நிறுத்தி வைத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து தீர்ப்பளித்தனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கொத்தளம் அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மின்தூக்கி நடுவழியில் பழுதாகி நின்றதால் சிறுமிகள் உள்ளிட்ட 8 பேர் உயிர் அச்சத்தில் அலறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விடியா திமுக ஆட்சியில் திறந்து வைக்கப்பட்ட இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் கட்டுமானம் தரம் குறைந்துள்ளதால் அச்சத்துடனேயே வாழ்ந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர். இந்நிலையில் தரைத்தளத்தில் இருந்து மின்தூக்கி மூலம் சிறுமிகள் கைக்குழந்தையுடன் 8 பேர் மேல்தளங்களுக்கு சென்றபோது மின்தூக்கி பழுதாகி பாதியிலேயே நின்றதால் அச்சமடைந்து அவர்கள் அலறினர். சத்தம் கேட்டு அங்கு வந்த மக்கள் கடுமையாக போராடி மின்தூக்கியில் இருந்து 8 பேரையும் மீட்டனர். விடியா திமுக ஆட்சியில் உரிய பராமரிப்பு இல்லாததால் உயிர் பயத்துடனேயே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்தனர். குழந்தைங்களை காட்டு, அந்த சின்ன பிள்ளைங்களாம் காட்டு, வயசானவங்களை குழந்தைங்க முகத்தை எல்லாரும் முகத்தை. ஆமா கரெக்டு தான். இது ஒரு அட்டாச்சுமா நம்மளுக்கு எல்லாமே வீடியோ தான் பேசுது.